Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். கடந்த 6 நாட்களாக விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்குக்கடல் மீன்பிடி அனுமதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 6 நாட்களாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். மீனவர்களுடைய போராட்டம் 6வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் தரப்புல ஏதாவது பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. போராட்டத்தை கண்டுகொள்ளாத தமிழக அரசையும் மீன்வளத்துறையும் கண்டித்து மீனவர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி விசைப்படகு துறைமுகத்திலிருந்து சுமார் 267 விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விசைப்படகு நீண்ட நாள் கோரிக்கையான ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்கு அனுமதி கோரியும் கேரள விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் தூத்துக்குடி ஆட்சியர் ஒரு குழு அமைத்து அந்த குழு அதில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என உள்ளதால் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதனை வலியுறுத்தி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலை வரையற்ற போராட்டம் இந்த 6வது நாளாக நடைபெறுகிறது. இந்நிலையில் கோரிக்கையை கண்டுகொள்ளாத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறை கண்டித்து தூத்துக்குடி நுழைவாய் முன்பு ஐஸ் உற்பத்தியாளர்கள் 300க்கும் மேற்பட்ட திடீர் சாலை மறியல் ஏற்பட்டு தற்சமயம் சப்பலைட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆட்சியர் அலுவலகம் நோக்கி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தற்சமயம் செல்லுகின்றனர். அதனால் அதிகாரிகளும் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த ஆட்சியரிடம் கொண்டு செல்வதற்கு நிறுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக தற்பொழுது சப்பலைட்ட அலுவலகம் முன்பு அவர்கள் இந்த போராட்ட காலத்தில் குவித்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily.